வழக்கறிஞர் வாஞ்சிநாதனோடு துணை நிற்போம் பாதுகாப்போம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை பாதுகாப்போம் நியாயமல்ல நீதி அல்ல வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை அவமதித்து மிரட்டியது வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது தொடுத்துள்ள வழக்கினை நீதியரசர் சுவாமிநாதன் நீதியரசர் ராஜசேகர் அமர் வினை வேண்டுகிறோம். நீதித்துறையின் தவறை சுட்டிக்காட்ட வேறு வழி இல்லை புகாரை தவிர வேறு வழி இல்லை. குற்றமா நீதியரசர்கள் மீது புகார் சொல்வது குற்றமா? குற்றமல்ல. கோடி என்று ஒழியல கோலை அல்ல வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் கோலை அல்ல பெயரும் முகவரி போட்டு காப்பதற்கு போராடுவோம். மகத்தானது நீதி பரிபாலனத்தில் வழக்கறிஞர் நீதியரசர் சுவாமிநாதன் பற்றி புகார் மனு அனுப்பியிருந்தார். நீதியரசர் சுவாமிநாதனுக்கு எப்படி கிடைத்தது என்று தெரியவில்லை. ஆனால் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அனுப்பிய புகாரின் பேரில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதியரசர் சுவாமிநாதன் சம்மன் அனுப்பி உங்கள் மீது ஏன் கண்டெம்ப்ட் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என விளக்கம் கேட்டு ஒரு சம்மன் அனுப்பியிருக்கிறார். அந்த சம்மனும் ஏற்கனவே வாய்தாகி இன்றும் மறு வாய்தா போடப்பட்டு இன்று அந்த வழக்கு வருகின்றது. எங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் ஜாக் கூட்டமைப்பின் சார்பாக வழக்கறிஞர்கள் மாவட்ட நீதிமன்றங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், யார் மீது குற்றம் சுமத்தி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் புகார் அனுப்பினாரோ அந்த புகாரை குற்றம் சுமத்தப்பட்டவர் மீது அவரே எடுத்து வழக்கை விசாரிப்பது முறையல்ல, அது சட்டத்திற்கும் அப்பாற்பட்டதாகும். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அனுப்பிய புகார் சரியானதா தவறா என்பதை உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் தான் அந்த புகாரினை ஆராய்ந்து தீர்க்க விசாரிக்க வேண்டும். யார் மீது புகார் கொடுத்ததோ அந்த நீதியரசர் விசாரிப்பது சட்டப்படி தவறு. அதை கண்டித்து தான் தமிழகம் முழுவதும் எங்களது செயலாளர் திரு மோகன்குமார் முன்னிலையில் அனைத்து வழக்கறிஞர் பெருமக்களும் இன்று திரளாக தமிழ்நாடு வழக்கறிஞர் பார் கவுன்சில் உறுப்பினர் திரு அசோக் அவர்களும் மற்ற அமைப்புகளும் மதுரை வழக்கறிஞரும் சேர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.